ஏன் இறங்கி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அதுக்கான அடிப்படை காரணமாக என்ன ஆகுதுன்னா, நம்ம நிலமூலகத்துடைய உறுப்புகள் நிலமூலகத்துடைய உறுப்புகளான மண்ணீரலும் இறைப்பையை வந்து நம்ம வந்து முறையற்ற இன்டைஜஷனால், அதாவது நம்ம பசிக்காமல் சாப்பிட்றதும் இல்லை தேவைக்கு அதிகமாக எடுத்துக்கிறதும், முக்கியமாக பால் மாதிரியான கடினமான உணவுகளை வந்து அடிக்கடி எடுத்துக்கிறது. இரவு நேரங்களில் பால் சாப்பிடும்பொழுது பகல் நேரத்திலே பாலை செமிக்க முடியாமல் உடல் கஷ்டப்படும் பொழுது இரவு நேரம் அப்படிங்கிறது செரிமானம் முறையாக நடக்காத ஒரு நேரம். ஏன்னா பிரபஞ்சத்தில் வந்து வெப்பசக்தி அந்த அளவுக்கு இருக்காது. பிரபஞ்சத்தில் வெப்பசக்தி இருக்கும்பொழுது மட்டும்தான் உடம்புலேயே வெப்பசக்தி இருக்கும். நான் இதை பற்றி நேற்றே ஒரு காணொலியில் சொல்லியிருக்கேன். அண்டத்தில் உள்ளதே பிண்டம், பிண்டத்தில் உள்ளே அண்டம். அதாவது நம்ம உடம்புல எப்போ வெப்பசக்தி எப்போ இருக்கணும், அந்த பிரபஞ்சத்தில் வெப்பசக்தி இருந்தால் மட்டும்தான் நம்ம உடம்புல தோணும். அப்போ இங்கே என்ன ரிஃப்ளெக்ஷன் ஆகுதோ, என்ன இருக்கோ அதுதான் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும், இந்த பாடியில் ரிஃப்ளெக்ட் ஆகும். இங்கே குளிர்ச்சித்தன்மை அதிகமாக இருந்தால் பாடியும் குளிர்ச்சித்தன்மையாக இருக்கும். கிளைமேட் வந்து மந்தமாக இருந்தால் நமக்கும் வந்து சோர்வு மந்தத்தன்மை இருக்கும். இங்கே வந்து சுறுசுறுப்பாக இருந்தால் நம்ம பாடியும் பிரபஞ்சம் சுற்றுச்சூழல் வந்து சுறுசுறுப்பாக இருந்தால் நம்ம பாடியை வந்து அந்த மாதிரியான சுறுசுறுப்பாக இருக்கும். ஸோ பிரபஞ்சத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணுறது தான் இந்த பாடி. அப்படி இருக்கும்போது இங்கே வந்து இருக்கிற அந்த உஷ்ணம், இங்கே வெப்பம் வந்து குறைவாக இருக்கும்போது பிரபஞ்சத்தில் நம்ம பாடியிலையும் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வெப்பம் வந்து குறைவாக இருக்கும். அப்போ வெப்பம் குறைவாக இருக்கும் பொழுது ஜீரண சக்தியும் வந்து குறைவாக தான் இருக்கும். எளிமையான உணவுகள் தான் எடுத்துக்கணும். அதுவும் சீக்கிரமாக 7 மணிக்கு முன்னாடி பசிக்கும் பொழுது நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது அந்த நேரங்களில், அதாவது முதல்ல டிஃபனை சாப்பிட்டு அப்புறம் நைட் படுக்கும் பொழுது பால் சாப்பிட்டு படுறாங்க. ஸோ அப்போ பால் அப்படிங்கிறது நான் சொல்லியிருக்கேன், 1 glass of milk is equals to 2 times a meal அப்படின்னு சொல்லுவாங்க. 2 times மீலோடைய ஈக்குவல் தான் வந்து 1 glass பால். அப்போ 2 times மீல், 2 மீல், 2 உணவு, 2 வேளை உணவுகள், 2 வேளை உணவுகள் தான் 1 டம்ளர் பால். இப்போ 2 வேளை உணவை ஒரு டைமில் சாப்பிட்றதும், அதுக்கு முன்னாடி ஒரு நைட் டிஃபனும் சாப்பிட்டுட்டு இதையும் சாப்பிடும்போது 3 வேளை உணவுகளை அந்த வயிற்றுக்குள்ளே போடும்போது அது மொத்தத்தையுமே செரிமானம் பண்ண முடியாமல் உடம்பு வந்து ரொம்ப தடுமாறும். அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கழிவுகள் தேங்கி உள்ளேயே வந்து அந்த இரைப்பை வந்து தொங்க ஆரம்பிச்சிடும். அப்போ தொங்க ஆரம்பித்து அடுத்தடுத்த பகுதிகள் வந்து அழுத்த ஆரம்பிச்சிடும். குடலை அழுத்த ஆரம்பிக்கும். குடல்லேருந்து அப்படியே அழுத்த ஆரம்பிக்கும்போது யூட்ரஸும் வந்து இறங்க ஆரம்பிச்சிடும். இதில் வந்து ஆரம்பமாக, அதாவது ரூட்டாக வந்து செரிமான பகுதியில் ஏற்படுற இரைப்பை சார்ந்த தொந்தரவு. அது இல்லாமல் இன்னொரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்பப்பையில் ஏற்படுற கழிவுகள், நம்ம வந்து கர்ப்பப்பையை வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கிறது, மாதவிடாய் காலங்களில் முறையாக பின்பற்றாமல் இருக்கிறது, இல்லை அடிக்கடி அபார்ஷன் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்க இந்த மாதிரி மெடிசன் எடுத்து அபார்ஷன் பண்ணி கர்ப்பப்பையை இந்த சொல்கிறது டிஎம்சி இது மாதிரியான விஷயங்கள் செய்யும்போது கர்ப்பப்பை பயங்கரமாக டிஸ்டர்ப் ஆகுது. அது தன்னோட பலத்தை இழந்துருது. கழிவுகள் அதிகமாக தீங்க தேவை, கர்ப்பப்பை பல்ஜ் ஆகிடுது. கர்ப்பப்பை பல்ஜாகிறதுக்கு இன்னொரு காரணம் அப்படின்னு பார்த்தா, ஒன்று மருந்து மாத்திரைகள், கழிவுகள் வந்து பீரியட்ஸ் டைமில் வெளியேறாமல் இருக்கிறதுனாலையும் கர்ப்பப்பை பல்ஜ் ஆகும். இன்னொரு காரணம் பார்த்தீங்கன்னா, குழந்தை இப்போல்லாம் வந்து குழந்தைகள் பெற்றுக்கிறதுனால நார்மல் டெலிவரி ரொம்ப குறைஞ்சி போச்சு இல்லையா. சிசேரியன் தான் இப்போல்லாம் இருக்கும். நார்மல் டெலிவரி அப்படிங்கும்போது நம்மளோட பெண்ணுறுப்பு வழியாக வர வேண்டிய குழந்தைய வந்து செயற்கையாக வந்து மேல் வழியாக எடுக்கும்போது அந்த கர்ப்பப்பை சுருங்காது. அதோட இயக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை வெளியேற கொஞ்சம் கொஞ்சமாக அது வெளியேற இங்கே அது தங்குன அது இருந்த பலூன் மாதிரி ரொம்ப மெலிதான ஒரு வால்ஸ் தான் வந்து கர்ப்பப்பைக்குள்ளே, அதாவது கர்ப்பப்பை ஒன்று இருக்குன்னா அதுக்குள்ளே அந்த குழந்தை இருக்கு இல்லையா, அந்த குழந்தைய சுற்றி ஒரு கவர் மாதிரி இருக்கும், ஒரு மெலிதான ஒரு கவர் மாதிரி இருக்கும். அந்த மெலிசான கவரோட தான் வந்து உள்ள தண்ணியில் வந்து மிதக்கும். உள்ளே இருக்கிற யூட்ரஸ் லிக்விட் இருக்கு இல்லையா, ஃப்ளூயிட், அந்த ஃப்ளூயிடில் மிதக்கும். ஆனால் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலோபதி குழந்தை வந்து தண்ணியை குடிச்சிருச்சு, அதிகமாக தண்ணி குடிச்சிருச்சு, இல்லை வந்து குழந்தை மோஷன் போயிட்டு அது உள்ளே போயிட்டு விஷம் ஏறிடுச்சு வாய்க்குள்ள. அது எப்படி வந்து இது மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. கர்ப்பப்பையில் இருக்க தண்ணியை எப்படி குடிக்கும்? குழந்தைய சுற்றி வந்து ஒரு மெலிதான கவர் பண்ணி தான் அதான் உடம்போட இயக்கம். உடம்பு அப்படின்னு பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு உறுப்பையுமே ஒரு மெலிசான ஒரு இதில் வந்து கவர் பண்ணியிருக்கும். நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, பெரிகார்டியம். அப்போ அந்த குழந்தைய சுற்றியும் ஒரு மெலிசான ஒரு கவர் இருக்கும். அப்படி இருக்கும்போது எப்படி கர்ப்பப்பையில் இருக்க தண்ணி அந்த குழந்தை குடிக்கும்? ரெண்டாவது, வயத்தில் குழந்தைக்கு வந்து ஆற்றல் மட்டும்தான் அந்த குழந்தைய வளர்க்குமே தவிர தாயோட எந்த உணவுமே வந்து குழந்தைக்கு தொப்புள் கொடி வழியாக போகாது. அப்போது உள்ள உணவே போகாத ஒரு குழந்தைக்கு வந்து எப்படி வந்து மலம் சேரும்? இதெல்லாம் வந்து நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லையா. இந்த மாதிரியான தப்பாக ஒரு விஷயங்களை வந்து கிரியேட் பண்ணி தான் ஆற்றல் மட்டும்தான் அந்த குழந்தைக்கு போகும். தாய்கிட்டேருந்து அந்த சத்து மட்டும்தான் அங்கே போகுது, அந்த குழந்தையுடைய வளர்ச்சி. சரிங்களா. பிரபஞ்ச சூழல் அப்படின்றதே குழந்தையோட வளர்ச்சியை வந்து கட்டமைக்கிறதுக்கு தான். சரிங்களா. பிரபஞ்ச சூழல்ன்றது நான் சொல்கிற பிரபஞ்ச சூழல் கருவறையோட பிரபஞ்ச சூழல். சரிங்களா. சரி, அது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். அப்போது முறையாக வர வேண்டிய குழந்தைய கர்ப்பப்பையை கீனி அது மேல் வழியாக அது எடுக்கும்போது அது என்ன ஆகுதுன்னா, அது வாய் அப்படியே இருக்குது.
அதில் முறை எப்படின்னா அந்த குழந்தை வெளியே வரும்போது அது தன்னறியாமையே வந்து சுருங்கிட்டே வந்து அந்த குழந்தை வெளியே இருக்கும்பொழுது அது சுருங்கும். அதுவும் 3 நாட்களுக்குள்ள முழுமையாக அது ஒரு கர்ப்பப்பையோட சைஸ் இவ்வளோ தான் இருக்கும், இந்த அளவு தான் அதோடைய சைஸ் இருக்கும். அந்த சைஸுக்கு வர்றதுக்கு அந்த குழந்தை வெளியே தான் அந்த சைஸுக்கு போயிடும். ஆனால் நம்ம மேல் வழியாக வெளியே எடுக்கும்போது, சிசேரியன் வழியாக வெளியே எடுக்கும்போது கர்ப்பப்பை வந்து சுருங்காமல் பெருசாகவே விரிஞ்சிடும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மெலீஸாக இருக்கிற அந்த அவுட்டர் கவர், அந்த பலூன் பார்த்துருக்கீங்களா, பலூன் ஊதுனதுக்கப்புறம் அது எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு மெலிதான ஒரு பையாக தான் நம்ம கர்ப்பப்பைக்குள்ளே இருக்கிற குழந்தை இருந்த ஒரு இடம் இருக்கும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது என்ன ஆகுனா சூழலில், அந்த உள்ளே இருக்கிற சூழலில் வந்து இறுக ஆரம்பிச்சிடும். அதாவது சுருக்கம் இல்லாமல் இப்படி வெளியே எடுக்கிறதுனால, அதாவது கீனி இப்படி வெளியே எடுப்பாங்க இல்லையா, அப்போ ஸ்டிச்சஸ் போட்டுருவாங்க. ஸ்டிச்சஸ் போட்ட உடனே அது என்ன ஆகுனா அதோடைய சுருங்க வேண்டிய தன்மை, தன்னுடைய ஒவ்வொரு உறுப்புமே வந்து சுருங்கி விரிகிற தன்மை கொண்டது. புரியுதுங்களா? அது எல்லா உறுப்புக்குமே, அது வயிறாக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சுருங்கி இருக்கும், சாப்பிட்டதுக்கு அப்புறம் விரியும். அதே மாதிரி லங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூச்சு விடும்பொழுது, மூச்சு இழுக்கும்பொழுது சுருங்கும், மூச்சை வெளியே எடுக்கும்போது விரியும். அதே மாதிரி கர்ப்பப்பையும் சுருங்கி விரிகிற தன்மை கொண்டது. அது எப்படின்னா குழந்தை இருக்கிற வரைக்கும் விரியவும், குழந்தைய வெளியேற்றினோடனே சுருங்கிடும். அதே மாதிரி அந்த முட்டை கழிவு இருக்கு இல்லையா, அது இருக்கிற வரைக்கும் அதோடைய அளவுக்கு ஏற்ற அந்த கழிவு இருக்கிற வரைக்கும் அதோடைய தன்மை பெருசாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக கழிவு வெளியேறணும், அது தன்மைக்கு இயல்பு தன்மைக்கு திரும்பி. இதுதான் உடலோட இயக்கம். சுருங்கி விளையிற எக்ஸ்பேண்ட் அண்ட் கான்ட்ராஸ்ட் அப்படிங்கிறது உடலில் இருக்க எல்லா உள்ளுறுப்புகளுடைய இயல்பான ஒரு தன்மை. ஸோ அப்படி இருக்கும்பொழுது அந்த கர்ப்பப்பை என்ன ஆகுதுன்னா எக்ஸ்பேண்ட் ஆகாதே தவிர கான்ட்ராஸ்ட் ஆகலை, சுருங்கிறதுக்கான வாய்ப்பை நம்ம கொடுக்கல. ஏன்னா உள்ளே வச்சு தச்சிடும். அப்போ அதோட இயக்கம் தடைப்பட்டு போகுது. அது இயல்பாக செய்ய வேண்டிய இயக்கத்துக்கு வந்து ஒரு முடக்கம் கொடுக்கறதுனால சுருங்காமல் போயிடும். அப்போ அது பால்ஸ் என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி திக்காயிட்டு கர்ப்பப்பை அப்படின்ற இத்தினூண்டு இருக்க வேண்டிய ஒரு பை வந்து ரொம்ப பெருசாக அந்த குழந்தை இருந்த சைஸுக்கு அளவுக்கு பெருசாகிடுச்சு. அப்படியே இருக்கும்போது நாள்பட்டு பெண்கள், அதாவது